ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ஸ்ருதி வந்துட்டு ரவி கிட்ட கேட்குறாங்க. அப்போது முத்து சின்ன வயசில் சீர்திருத்தும் பள்ளியில் தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அது தேவையில்லாத விஷயம், எல்லாமே எங்கள் அம்மாவால் தான் இவ்வளவோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரொம்பவே வருத்தப்பட்டு முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா முத்துக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போது முத்து சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே அம்மாவை பிரிஞ்சு வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒருத்தனுக்கு தான் தெரியும். எந்தோட அன்பும் இல்லாமல் நான் வளர்ந்துருக்கேன். பாட்டியோட அன்பு மட்டும்தான் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சிது. அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சீர்திருத்தும் பள்ளிக்கு நீங்கள் போனது உண்மையா அப்படின்றாங்க. ஆமாம், அது ஒரு சம்பவம் நடந்தது. அதனால தான் நான் சீர்திருத்தும் பள்ளிக்கு போனேன். அதுக்கும் காரணம் அந்த மனோஜ் தான். அவனால தான் என் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களோட அம்மா உங்களை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு புரிஞ்சு ஏற்றுப்பாங்க. அவங்க வாயாலேயே என் பெத்த பசங்களில் முத்து மட்டும்தான் நல்லவன். அவன் தான் என்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பான். அவனை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி காமிங்க. நல்லா வளர்ந்து வந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. விடு மீனா, எனக்கு அதெல்லாம் பெருசாகவே இப்போ தெரியல. சின்ன வயசில் கிடைக்காத அன்பு இப்போ மட்டும் கிடைச்சா என்ன ஆக போகுது, விடு. ஆனால் அம்மானு என்னால் ஒரு வார்த்தை கூப்பிட முடியல. அதே மாதிரி அவங்க கையால் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். அதுவும் என்னால் முடியல. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் கிறிஷோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு நான் இவ்வளோ போராடுறேன் அப்படின்னு முத்து சொல்கிறேன்.